வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இப்போது இந்த கொண்டைக்கல்லையை நான் என்ன பண்ணியிருக்கேன், சுமார் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச கொண்டைக்கல்லையை என்ன பண்ணணும், வடிகட்டணும். வடிகட்டிட்டு கொஞ்சம் ஒரு 5 மணி நேரம் மறுபடியும் விட்டிங்க அப்படின்னா அதில் லைட்டாக முளை வர்ற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா விதைச்சா எப்படி வந்து முளை வரும், அந்த மாதிரி வர்ற மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது தான் நாம் அதை சேலடை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி. எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மற்றும் இதில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்ப்ரவுட்டை கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு மேலே இதை வந்து ஸ்ப்ரவுட் ஆக்கியிருக்கேன். அதாவது ஊற வச்ச கொண்டைக்கல்லையை தண்ணியை பூரா வடிகட்டிட்டு இந்த மாதிரி முளை வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது 3 பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து ஒரு பழத்தினுடைய லெமன் ஜூஸை எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு தேவையான அளவுக்கு. அதன் பிறகு கடுகெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். கடுகெண்ணெய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த டிஷ்ஷு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா, இது வந்து ஊற வச்சது மட்டும்தான், வேக வைக்கலை. இந்த ஊற வச்ச கொண்டைக்கடலையை வந்து நார்த்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டாட்டா, அதாவது ஜம்ஷெட்பூர் போகிற வழியில் அல்லது வந்து மகாராஷ்டிரா அந்த மாதிரிலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க ட்ரெயினில். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது இந்த சென்னா வந்து ஊற வச்சு முளை வந்த பிறகு நான் ஒரு தரம் அலசியிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா நிறையா ஆட் பண்ணணும். அப்போ தான், ஏன்னா பச்சை கொண்டைக்கடலை இல்லையா, பச்சை கொண்டைக்கடலையே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது சால்ட், இதில் சால்ட்டை ஆட் பண்ணுங்கள். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கடுகெண்ணெய் தான் பெஸ்ட்டு, கடுகெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். ஸோ கடுகெண்ணெய் வந்து எவ்வளோ வந்து நல்லது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது இதை என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் தான் இப்படி பண்ணுவாங்க. இதை பாருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். அதன் பிறகு வந்து என்ன பண்ணுங்கள், லெமன் ஜூஸ், இந்த லெமன் ஜூஸ் வந்து எப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தரம். ஸோ இப்போது இந்த சுவையான சென்னா சாலட் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். இந்த சென்னா சாலடை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இதில் வந்து கருப்பு கொண்டைக்கடலை தான் போடணும். அதுலேயும் சின்ன கொண்டைக்கடலையாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து எனக்கு சின்ன கொண்டைக்கடலை கிடைக்கிறதுனால நம்ம எப்பயும் உள்ள கொண்டைக்கடலையை தான் நான் போட்டிருக்கேன். இந்த கருப்பு கொண்டைக்கடலை உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர இந்த ஊற வச்ச முளைப்பயிறு மாதிரி இருக்கிறதுல ப்ரோட்டீன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப ப்ரோட்டீன் சத்து டைரெக்டாக கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அதோடு இல்லாமல் இந்த பிளாக் சன்னா வந்து அல்சர் பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதை வெறும் வயிற்றில் இந்த ஊற வச்ச தண்ணியோட சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரௌன் சன்னா வந்து பிளாக் சன்னாவை சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா பாடி பில்டிங் போகிறவங்க ப்ளஸ் வந்து ரன்னிங் போகிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் இந்த ஊற வச்ச தண்ணி ப்ளஸ் வந்து பிளாக் சன்னாவோட சாப்பிடும்போது ரொம்பவுமே ப்ரோட்டீன் நமக்கு ஜாஸ்தி கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி தினம் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்த்து மகிழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.